வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி என்ன பேச போகிறோம்னா டிவிகே பிரச்சாரத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். அதில் என்னென்ன அறிவிப்புகள் கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம். நாளை நடைபெறக்கூடிய டிவிகே பிரச்சாரத்தை பற்றி சில அறிவிப்புகள் வந்திருக்கு. அது என்னென்னா, அந்த பிரச்சாரம் நடக்கிற இடத்துல பகுதி பகுதியாக பிரிச்சிருக்காங்க. முக்கியமான பிரமுகர்கள் போகிறதுக்கான தனி வழிகளையும், மக்கள் நடந்து போகிறதுக்கான சில வழிகளையும், விஜயண்ணா பேசுகிறதுக்கான அந்த வேன் நிற்கிறதுக்கு வேறு ஒரு இடத்தையும் அவங்க அலாட் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் தனித்தனியான ஒரு இடத்துல தான் போக முடியும், எல்லோரும் கலந்து போக முடியாது. அதே மாதிரி அந்த பிரச்சாரம் நடக்கக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா சுற்றி மலை இருக்கிறதுனால அந்த மலையில் யாரும் ஏறிடாத மாதிரி பொதுமக்கள் யாரும் ஏறக்கூடாதுன்னு தடை விதிச்சிருக்காங்க. மக்களே யாரும் அந்த மலையில் ஏறாதீங்க, சொல்ல முடியாது. முன்னாடி ஈரோட்டில் நடந்த மாதிரி இந்த முறையும் நடக்கக்கூடாது. அதே மாதிரி இன்னொரு அறிவிப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மாநகர காவலர் அந்த இடத்த ஆய்வு செஞ்சுட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவரும் அதே தான் சொல்லியிருக்காரு. மலை மேலே மக்கள் ஏறதுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது, அந்த போகிற இடத்த எல்லாத்தையும் பிளாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அறிவிப்பு விட்டுருக்காங்க. அதே மாதிரி அந்த மாநாட்டுக்கு வர்றதுக்கு எத்தனை பேருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குன்னா 50,000 பேர் மட்டும்தான் அந்த இடத்துக்குள்ளே நுழைய முடியும். அதுக்கான அந்த கார்டு கொடுக்கப்படும். QR கோடு கொடுத்து தான் அவங்க உள்ளே விடுவாங்க. மற்ற யாருமே அந்த கார்டு இல்லாதவங்க உள்ளே நுழைய முடியாது. மக்களே, வீணாக போய் உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி சிறுவர்கள், பெண்கள், வயதானவங்கள்லாம் அந்த இடத்துக்கு தயவுசெய்து போகாதீங்க. உங்களுக்குலாம் அந்த இடத்துல அனுமதி கிடையாது. அந்த மாதிரி மாநாட்டுக்கு வர அந்த 50,000 பேருக்கும் பார்த்திங்கன்னா குடிநீர் வசதியும் கழிவறைகள் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வெளியில் போயிட்டு அந்த கழிவறைக்கு போகணுன்ற அவசியம் இல்லை, உள்ளே எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. உணவு கூட ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த வந்திருக்கிற அந்த 50,000 பேரும் வாகன வசதிகள் வாகனங்களை நிறுத்துறதுக்கும் ஒரு வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த 50,000 பேரும் அமரதுக்கான இடங் வசதியும் நாளை 13ஆம் தேதி விஜயண்ணா அந்த பிரச்சாரத்தில் கலந்துக்குவார். மதியம் 12 மணிக்கு ஆரம்பித்து 3 மணிக்கெல்லாம் அதை முடிக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நாளைக்கு 50,000 பேர் வராங்க. எத்தனை பேர் வெயில் அதில் ரொம்ப ஹெவியாக இருக்கும், அதனால் எப்படி சொல்ல முடியாது. ஃபஸ்ட் எய்ட் ஏற்படுத்தியிருக்காங்க. 20 ஆம்புலன்ஸ் வசதிகளை ஏற்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி 50க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் குழுவை அந்த இடத்துல வச்சுருக்காங்க. நாளைக்கு எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காதபடிக்கு முன்னெச்சரிக்கையாக காவலர்கள் நிறைய பேர் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்காங்க. நீங்கள் பாதுகாப்பாக போயிட்டு எந்த விதத்துலேயும் அந்த பிரச்சாரத்தை உங்களால் ஒரு வேறு ஏதாவது தவறுகள் நடக்காதபடி பார்த்துக்கோங்க மக்களே. நான் உங்கள் கீர்த்தி சகா. ஐ லவ் யூ ஆல். பாதுகாப்பாக இருங்க. இந்த விஜயண்ணா இந்த வருஷம் இந்த தேர்தலில் அவர் சிஎம்மாக வரணும். பாய். நான் உங்கள் கீர்த்தி சகா. ஐ லவ் யூ ஆல்.